இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷிர்க்குக்கு சிலைகள் கிடையாது, வடிவம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடியது ஐடியாலஜிக்கல் ஷிர்க், சித்தாந்த ரீதியான ஷிர்க். இன்னைக்கு உலகம் எந்த ஷிர்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் இவர் அல்லாமா இக்பால் சொல்வார், இந்த காலத்துடைய இப்ராஹிம் ஒருத்தர் வரமாட்டாரா, கண்ணுக்கு தெரியாத இந்த சிலைகளை எப்படி அழிக்கிறது. இவர் உடைச்சார்ல, கண்ணுக்கு தெரிகிற சிலைகளை உடைச்சாரு, கண்ணுக்கு தெரியாத சிலைகள் இவ்வளவு இருக்கே, இதை உடைக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் வரமாட்டாரா, நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிதை பாடுறார். அப்ப இதில் ஐடியாலஜிக்கல் ஷிர்க். அதனால ஐடியாலஜிக்கல் ஷிர்க், எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள். என்ன சொல்றான்ல, ஈமான் கொள்றது ஒரு மேட்டர் இல்லப்பா. இப்ராஹிம் நபியோடைய சமூகமும் என் மேல ஈமான் கொண்டு தான் இருந்துச்சு. ஆனா அதோட சேர்த்து இணை வைப்பு எனும் அநீதி, இதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, எவர் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு எனும் 6வது அத்தியாயம் 82வது வசனம் அருளப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது. நான் இது ஈமான் கொண்டுட்டு அநியாயம் பண்ணாமல் இருந்தா மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது நாங்கள் தான் எவ்வளவோ அநியாயம் பண்ணியிருப்போமே, நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம், நமக்கு இது நல்லது நினச்சி சில பேர் பண்ணியிருப்போம், எங்களில் யார் தான் தமக்கு தாமே அநீதி இழைக்காதவர் ஆவார் அப்படிங்கிற, யார் எல்லாரும் அநியாயக்காரங்களாச்சே அப்படிங்கிற. அப்போ இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி என்பது நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை. உண்மையில் லுக்மான் தம் புதல்வரிடம், என் அன்பு மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்ன 31வது அத்தியாயம் 13வது வசனத்தை எடுத்து அதுக்கு பொருளாகும் என்று கூறினார்கள். அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சனையும் என்ன, அதை வச்சு அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக லாபங்களை அடைந்து கொண்டார்கள். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியோட தான் இப்ராஹிம் நபி மோதுறாங்க. புரியுதா? இதே தான் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. அல்லாஹ்வை வணங்குறோமா? வணங்குறோம். அதே சமயம் மற்ற விஷயங்கள், பொருளாதாரம், சமூகம், அரசியல், இது மூன்றும் என்னவா இருக்கு? லாபங்களை அடிப்படையாக